கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நான் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அதை நம்ம வாசிக்கலாம். அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதும் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று வேத வசனம் சொல்கிறது. ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் நம்மை சுற்றி கொடிதான காலங்கள், எல்லா நிகழ்ச்சிகளும் தேவனுடைய வருகை அது சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு எல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மனம் திரும்புதல் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம பிறந்ததுலேருந்தே ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம், ஒருவேளை தேவனை அறியாத குடும்பத்தில் நாம் பிறந்திருக்கலாம், இல்லாவிட்டால் தேவனே இல்லை என்று சொல்கிற ஒரு குடும்பத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலேயே நாம் மனம் திரும்பி இருக்கிறோம் என்பது அர்த்தம் அல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முழுமையான ஒரு திருப்பம் ஏற்படுவது தான் மனம் திரும்புதல். ஆண்டவர் சொல்கிறார், அறியாமை உள்ள காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார். அதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை கர்த்தரை அல்லாமல் வேறே காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை தேவன் என்று நம்பி அப்படிப்பட்ட வழிபாட்டுகளில் இருக்கிற மக்கள் அந்த காலகட்டத்தை கர்த்தர் ஒருவேளை காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுது எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும். ஏன் அதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நாம் கர்த்தரை விட்டு வேறே காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முதல் அன்பு கர்த்தருக்கு இல்லாமல் கர்த்தரை காட்டிலும் வேறு எதிலையாவது நாம் அதிகமான அன்பு செலுத்துவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்புதல் என்று சொன்னால், ஒருவேளை நம்ம இப்போ ஒரு வழியில் நேராக போய்கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். போன வழியில் அப்படியே நம் வாழ்க்கை திரும்பி வருவது தான் மனம் திரும்புதல் என்பது. வேதத்தில் பார்க்குறோம், 2 பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிரசங்கித்த பிரசங்கம் எல்லாமே மனம் திரும்புதலை குறித்து தான். முதலாவது கர்த்தருக்கு முன்னாக வந்த யோவான் ஸ்நானகன் முதலில் பிரசங்கித்த பிரசங்கம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோவான் ஸ்நானன் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்பொழுதே அது சமீபமாக இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு சீக்கிரமாய் அது சமீபித்து வந்து விட்டது என்பதை நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. அதனால்தான் அந்த யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் உட்கார்ந்து பொறுமையோடு வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவனிடத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறார்கள், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். மனம் திரும்பும்போது நம்முடைய பாவங்கள் என்னவென்று நாம் உணர ஆரம்பிக்கிறோம். சில சமயம் எத்தனை பாவம் செய்தாலும் நமக்குள்ள ஒரு உணர்வில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனம் திரும்பும்போது நமக்குள்ள நம்முடைய இருதயத்தில் உணர்த்தப்பட்டு நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கையிட ஆரம்பிக்கிறோம். அதை அறிக்கை செய்யாத வரைக்கும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை நம்ம காண முடியாது. ஒரு சின்ன தவறு நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னாலும், ஒரு மனம் திரும்பினோடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தை அறிக்கை செய்யாத வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு சமாதானத்தை காணவே முடியாது. அதனால் மனம் திரும்பும்போது பாவங்களை முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அவன் சொல்கிறான், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது. அவர் என்ன செய்வாராம், கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை தேவனை அறியாத ஜனங்கள் கூட சொல்கிறாங்க, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சீக்கிரமாகவே இந்த உலகம் அழிந்து போய்விடும் என்று சொல்லி. ஒருவேளை அவர் கர்த்தரை அறியவில்லை, ஆனாலும் காண்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு கூட அந்த உணர்வை கொடுக்கிறது, சீக்கிரமாக இந்த உலகம் முடிந்து போய்விடும் என்று சொல்லி.
ஆனால் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல வாழ்வோம், சாவோம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி, மனம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால் அதை நம்ம எப்படி கண்டு கொள்ள முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உண்டு. கனி என்று சொன்னால் நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது 2 விதமான கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாம்சத்தின் கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, 2வது ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அதை பட்டியலை நம்ம வாசித்து பார்த்து அந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் காணப்படும் என்று சொன்னால் இன்னும் சரியான மனம் திரும்புதலுக்குள்ளே நாம் கடந்து வரவில்லை என்பதுதான் அர்த்தம். பொறாமை, பெருமை, களியாட்டு, விபச்சாரம், வேசித்தனங்கள், பில்லி சூனியம், மார்க்க பேதங்கள் என்று சொல்லி அநேக காரியங்கள் அதில் பட்டியலிடப்பட்டு காணப்படுகின்றது. ஒருவேளை அதை வைத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ காரியங்களில் நாம் குறைவுபட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். தெய்வ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கர்த்தருடைய பாடு, மரணங்கள், சிலுவையின் காட்சிகள் எல்லாவற்றையும் நாம் தியானித்து வந்த அந்த நாட்களில் நாம் ஒருவேளை அந்த 40 நாட்கள் மட்டும் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. முடிவு பரியந்தமே நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை கடைசி பரியந்தம், ஒருவேளை கர்த்தருடைய வருகையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நம்முடைய மரண நாளாக இருக்கலாம், அது வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் மட்டுமே இந்த நியாய தீர்ப்பில் நமக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அது நமக்கு உதவி செய்யும். இல்லாவிட்டால் வேதம் சொல்கிறது, பதரையோ கர்த்தர் அவியாத அக்கினியில் சுட்டு எரிப்பார் என்று சொல்லி. இந்த நாட்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு விசை தேவ சமூகத்தில் வைத்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலின் அனுபவம் வேண்டாம்ப்பா, என் வாழ்க்கையில் எந்த விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செயல்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி எழும்பின உடனே அது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, மனம் திரும்புதல் அந்த கனி கொடுக்கிற ஒரு கிருபையோடு நான் வாழ உங்கள் கிருபை எனக்கு அவசியம். என் சொந்த பலத்தினாலே நான் அதை செயல்படுத்தவே முடியாது. அநேக நேரம் நாம் ஏன் தோற்று போகிறோம் அல்லவா? நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். நம்மை நாமே சரியான விதத்தில் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது என்று சொல்லி நம்மை நாமே திருத்தி கொள்ள நாம் ஆசைப்படுகிறோம். அது எப்பொழுதுமே தோல்வியில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆண்டவர் சொல்கிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் கரத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், எனக்கு உங்கள் கிருபையை தாங்கப்பா. நீங்கள் என்னை ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தின் பாதையில் நீங்கள் நடத்தி விடுங்க என்று சொல்லி காலையிலே நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் சரணாகதியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நீங்கள் இரவு படுக்கும்போது ஒரு பெரிய சமாதானத்தை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். இரவு படுக்கைக்கு போகும் முன்பு நம்ம வாழ்க்கையை இன்றைக்கு காலையிலிருந்து என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் எவ்வளவு நன்றாய் நம்மை நடத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது மனம் திரும்புதல் என்பது தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனதில் மாற்றம் உண்டாகிற ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் மனம் திரும்புதல். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது, மார்க்கு 1:15 பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தின் ஆரம்ப கட்டத்தில் முதலாக அவர் பிரசங்கித்த பிரசங்கம் என்ன? காலம் சமீபமாகிற்று, காலம் நிறைவேறிற்று, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புங்கள். எல்லா காலங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வேதத்தில் என்னென்ன தீர்க்க தரிசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அத்தனை தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கின்றன. அந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவில் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அழைத்து கொண்டு போகும்படியாய் அவர் வர இருக்கிறார்.
அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காலம் நிறைவேறிற்று. காலம் நிறைவேறிற்று. அந்த காலத்தில் கர்த்தர் சொல்லும்போது அவர் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடி பாவிகளை ரட்சிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால் தான் அவர் சொன்னார், அந்த காலம் நிறைவேறிற்று, இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்பு அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று சொல்லி. நாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் ஏற்பட முடியும். வேதத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், மனம் திரும்பிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய பழைய வாழ்க்கை, ஒருவேளை இன்றைக்கு உட்காந்து நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நம் ஒவ்வொருவரும் நாம் உட்கார்ந்து சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய பழைய வாழ்க்கையும் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி இருப்பதை உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அநேக வேளை என்னை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், நானாக இப்படி மாறிவிட்டேன், என் வாழ்க்கை எப்படி இப்படி மாறிவிட்டது என்று சொல்லி என்னை குறித்தே நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. ஏன் என்று சொன்னால், கர்த்தர் கரத்தில் அவரை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்கும்போது பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்த ஒரு துக்கம் நமக்கு உண்டாகி இனிமேல் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்க்கையில் அப்படியாய் நடக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பழைய வாழ்க்கை குறித்து ஒரு துக்கம் நமக்கு உண்டாகி இனிமேல் என் வாழ்க்கை ஒரு புதிய தொடக்கத்துக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோமோ அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதல் ஆரம்பமாக ஆகிவிடுகிறது. அது ஒரு நாள் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக கர்த்தர் நம்மை விட்டு அப்படியே அழகாக அவருடைய பாதையில் நடத்த ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? நம்ம ரோமரில் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார், இந்த உலகத்தில் நம்மை போல ஒரு மனுஷனாக வாழ்ந்து பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு அடக்கம் பண்ணப்பட்ட அவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார் என்பதுதான் சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசிக்கும் போது மனம் திரும்புதல் உண்டாகிறது. விசுவாசம் என்பது, ஒருவேளை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைகள் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒன்று ட்ரஸ்ட் இன் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், 2வது ரிலே ஆன் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம், 3வது அட்ஹர் டு என்று சொல்லப்பட்டிருக்கும். ட்ரஸ்ட் இன் என்று சொல்லும்போது அவரை முழுமையாக நம்புவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லி, ஒரே தேவன் நமக்கு உண்டு, அது இயேசு கிறிஸ்து என்று நாம் நம்புவது தான் ஆண்டவர் மேலே வைக்கிற ஒரு விசுவாசம். அவரை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று முழுமையாக அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். 2வது சொல்லப்பட்டிருக்கிறது ரிலே ஆன். ரிலே ஆன் என்று சொல்லும்போது அவரையே நாம் சார்ந்து கொள்வது. யோவானில் பார்க்கிறோம், 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்கிறார். அந்த திராட்சை செடியில் கொடியானது பற்றி படரும்போது அதனுடைய சாரத்தை அது என்ன செய்கிறது, தனக்குள்ளே உரிந்து வைத்து கொள்கிறது. அப்படி உரிந்து வைத்து கொள்ளும்போது அது மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடியாய் மாறுகிறது. ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தர் மேலே சார்ந்து கொள்வோம் தான். அதான் ரிலே ஆன். எல்லா காரியத்திலையும் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தெரியுமா? நமக்கு சாதகமான காரியங்கள், நமக்கு பிரியமான காரியங்கள், ஒருவேளை கர்த்தர் வெறுக்கிற காரியமாக இருக்கலாம். ஆனால் நமது மனதுக்கு அது இன்பமான காரியமாக இருக்கும்போது நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வதில்லை. நம்முடைய மனம் விரும்பினபடியே நாம் நடந்து கொள்கிறோம் அல்லவா? ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து கொண்டு, அப்பா இது உம்மை சார்ந்து கொள்கிறேன், நீங்களே இந்த காரியத்தில் எனக்கு நடத்தி தாங்க என்று சொல்லி முழுவதுமாய், அது
எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி கர்த்தரையே நாம் சார்ந்து வாழ்வது தான் விசுவாசத்திற்கு அடுத்த அறிகுறி என்பதை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது அதில் சொல்லப்பட்டுகிறது அட்ஹர் டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அட்ஹர் டு என்று சொன்னால் நான் ஒரு சிறிய விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒருவேளை நம்ம அந்த அட்ஹீசிவ் டேப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அல்லவா? ஏதாவது ஒரு காரியம் ஒன்று உடைந்து போனது என்று சொன்னால் அந்த ரெண்டையும் ஒட்டுவதற்கு ஒரு டேப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி அந்த உடைந்து போன காரியங்களை ஒட்டும்போது அது சரியாக அந்த இடத்துல என்ன செஞ்சிடும், ஃபிக்ஸ் ஆகிரும். திரும்ப நம்ம இழுத்து பார்த்தாலும் அது வெளியே வராது. இல்லை பாருங்க, இப்போ இந்த சுவற்றிலெல்லாம் டைல்ஸை ஒட்டும்போது கீழே ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று நினச்சிவாங்க, தடவிட்டு அதுக்கு பிறகு இந்த டைல்ஸை ஒட்டுவாங்க. அது பிறகு அந்த ஒட்டின பிறகு என்ன செய்யும் என்று சொன்னால், நீங்கள் அந்த டைல்ஸை எவ்வளவு இழுத்து பார்த்தாலும் அந்த டைல்ஸ் என்ன செய்யாது, நம்முடைய கைக்கு வராது. அதுதான் அட்ஹர் டு என்பதை அர்த்தமாகும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவோடு அந்த அளவுக்கு பின்னி பிணைந்திருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே யாரும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவர் மேல் வைத்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். ஏனென்று ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது. என் பிதாவின் கையிலிருந்து என் ஆடுகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் அந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையும் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நம்மை பிரித்து விடவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் வர வேண்டும். சுவிசேஷத்தின் மேலே ஒரு விசுவாசம் வாழ வேண்டும். அப்படி நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்வோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை நாம் பெற்று என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். ஒருவேளை அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு ஓமையை கர்த்தர் நமக்கு காண்பித்து போயிருக்கிறார். அவன் என்ன செய்தான், அதான் அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சரியான ஒரு மனம் திரும்புதல் பாருங்கள். முதலாவது தன் தந்தையோடு என்ன செய்கிறான், என் சொத்தை தாங்க என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், தந்தைகிட்ட இருப்பது அவனுக்கு ஒரு வெறுப்பை காண்பித்தது. ஏன்னா தன் நண்பர்களோடு நன்றாக இந்த உலகத்தின் காரியங்களில் களிப்போடு வாழ முடியவில்லை என்று சொல்லி அந்த தந்தையின் அன்பை உணராமல் என்ன செய்கிறான், தந்தையை விட்டு தன் சொத்து பாகம் எல்லாவற்றையும் பிரித்து கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு அவன் சென்று விடுகிறான். இன்றைக்கு அநேக வேளையில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று சொல்லி வரும்போது அநேக வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இந்த அன்பை விட்டு விட்டு உலகத்தின் இன்பத்திற்குள்ளே அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். இன்றைக்கு அவர்களை மயக்குவதற்கு மொபைல் ஃபோன் ஒன்று மட்டுமே போதும். இந்த பாருங்கள், அநேக வாலிப பிள்ளையை தங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணி போட்டு விட்டார்கள், சீரழித்து விட்டார்கள். இந்த கெட்ட குமாரனை பாருங்கள், தந்தையின் அன்பை விட்டு பிரிந்து போய் வேசிகளோடு இன்னும் என்னென்ன உலகத்தில் என்னென்ன சிற்றின்பங்கள் உண்டோ அதிலெல்லாம் தன் வாழ்க்கையை செலவிட்டு கடைசியில் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனான். என்றைக்கு ஒரு மனிதன் இயேசுவின் அன்பை விட்டு பிரிந்து போகிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில் இழப்பை சந்திக்க ஆரம்பிப்பான். ஒவ்வொன்றாய் அவன் வாழ்க்கையில் அவன் இழக்க ஆரம்பிப்பான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழக்க நீங்கள் விட்டிருக்கிறீர்களோ, ஏதோ ஒன்றை இழந்து நிற்கிறீர்களோ, சற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது. அதுதான் அதற்கு காரணம். அவன் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றும் கிடைக்காமல் கடைசியில் பன்றிக்கு போடுகிற ஒரு தவிட்டை சாப்பிட மனதாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அந்த வேளையில் தான் தன்னுடைய தகப்பனின் அன்பை அவன் உணர ஆரம்பிக்கிறான். என் பிதாவின் வீட்டில் வேலைக்காரர்களுக்கு கூட நல்ல சாப்பாடு உண்டு, நானோ பசியினால் வாடுகிறேனே என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போய், நிம்மதியை இழந்து போய், எல்லாவற்றையும் இழந்த நிலையில் நின்று கொண்டு
இன்றைக்கு யோசித்து பாருங்கள். யாராவது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் சற்றே அமர்ந்து யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு பாருங்கள். அவர் ஒவ்வொன்றாய் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து விட்டேனே என்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும் என்று சொன்னால் இன்றைக்கே இரட்சணிய நாள். இதை விட்டு விடாதீர்கள். இன்றைய நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தரை அறியாமல் இருக்கிற யாராவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகனே, என் மகளே, என்கிட்ட வந்துவிடு, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிற அன்பின் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆவலோடு அணைத்து கொள்ள ஆசையாய் காத்து கொண்டு இருக்கிறார். அந்த கெட்ட குமாரன் என்ன செய்தான்? திரும்பி வரும்போது தகப்பனின் அன்பை பாருங்க, என் பிள்ளை வரமாட்டானா என்று சொல்லி ஏங்கி கொண்டு அவனுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. தூரத்தில் அவனை கண்ட உடனே ஓடி போகிறார். தகப்பன் தன் மகன் வந்த உடனே அவனை கட்டி அரவணைத்துக் கொள்கிறார். ஒருவேளை அவன் என்ன அலங்கோல நிலையில் வந்தானோ நமக்கு தெரியாது. ஏன்னா பன்றிகளோடு வாழ்ந்து இருந்தவன், அவனுடைய உடையில் எவ்வளவு துர்நாற்றம் வீசி இருக்கும் அல்லவா. ஆனால் அவன் தன் மகன் என்று சொல்லி அணைத்து கொள்கிற ஒரு அன்பு தகப்பன் யாருக்கு எடுத்துக்காட்டு? இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்துக்காட்டு. நீங்கள் எந்த விதமான இன்றைக்கு ஒருவேளை நாற்றம் பிடித்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உலக சிற்றின்பங்களில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீரழித்து போட்டு இருக்கலாம். உலகத்தில் என்னென்ன பாவ வெறிகள் உண்டோ அதில் நீங்கள் இன்றைக்கு மூழ்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வாழ்வதை காட்டிலும் சாவது தான் மேல். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இல்லை. என் குடும்பத்திற்கு நான் ஒரு அவமான சின்னமாய் விளங்குகிறேனே. என் பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ நான் எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி ஒரு நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்காக தான் ஆண்டவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். என் மகன் திரும்ப வந்துவிட மாட்டானா, என் மகள் திரும்ப வந்துவிட மாட்டானா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு அன்பின் தெய்வம். உங்களுடைய அன்புக்காக அவர் ஏங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அந்த கெட்ட குமாரனை போல என் தகப்பனிடத்தில் நான் திரும்ப போவேன் என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் ஓடி வருவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் உணர்கிறேன், ஒருவேளை இயேசுவை அறியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் நான் இப்படி ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி இப்பொழுதுதான் நான் கேள்விப்படுகிறேன். இயேசு என்கிற அந்த ஒரு பெயரை சொல்லுங்கள். இயேசு என்கிற அந்த ஒரு பெயரை சொல்லுங்கள். அதில் வல்லமை உண்டு, அதில் அன்பு உண்டு. அந்த அன்பின் தெய்வம் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறார். நீங்கள் வரும்போது அவர் புறக்கணியாத தெய்வன். நீ இப்படியெல்லாம் நடந்து கொண்ட, நீ அப்படி செய்த, இப்படி செய்த, நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தழுகிற தேவன் அல்ல, கடிந்து கொள்கிற தேவன் அல்ல. உனக்கு சரியான தண்டனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி அவர் நம்மை விரட்டுகிற தேவன் அல்ல. அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற தேவன். இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்கள் என்று சொன்னாலும் அவரண்டை ஓடி வந்து விடுங்கள். அவன் ஓடி வருகிறான் பாருங்க. அந்த தகப்பன் அவனை அரவணைத்து கொண்டு என்ன சொல்கிறான்? அவனுக்கு பாதரட்சியை போடுகிறான், கையில் மோதிரம் போடுகிறான், கொழுத்த கன்றை அவனுக்காக அடியுங்கள் என்று சொன்னான். என் மகன் பாவத்தில் மரித்து போயிருந்தான், இன்னைக்கு உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்காக பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இன்றைக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தரை அறியாமல் இருக்கிற அருமையான தேவ ஒரு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல ஒரு நிமிடம் ஆண்டவர் சமுத்திர கண்களை மூடி என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கை எனக்கே பிடிக்கலை, எவ்வளவு ஒரு அருவருப்பான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் உணர்ந்து அவரண்டை வருவீர்கள் என்று சொன்னால், இயேசு என்கிற அந்த பெயரை நீங்கள் உச்சரிப்பீர்கள் என்று சொன்னால், நான் நிச்சயமாய் சொல்லக்கூடும், இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாற ஆரம்பிக்கும். முன்னிருந்த நாட்களை காட்டிலும் இனி வரப்போகிற வருடங்களும் ஆண்டுகளும் மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவளோடு காத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், அவர் அண்டை வந்து ஒப்பு கொடுத்து விடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு திருப்புதல் வேண்டும் என்று சொல்லி, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை அப்படியே நடத்தப் போகிறார். கண்களை மூடி நாம் அப்படியே இருந்த இடத்துல, எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஒரு சிறு ஜெபம் செய்யலாமா? பரலோகத்தின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. நீங்கள் சொல்லிங்க,
அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எல்லாருக்கும் கட்டளை இடுகிறாரப்பா. இன்றைக்கு கடைசி காலகட்டத்தில் வாழ்கிறோம். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு கட்டளையை கொடுக்குறீங்க ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே தங்கள் உண்மையான நிலையை உணர்ந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அது இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே தர முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்காக கல்வாரியில் இரத்தத்தை சிந்தி ஆண்டவரே, அந்த இரத்தத்தினாலே எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. அந்த அன்பின் கரத்துக்குள்ளே ஓடி வந்து விடும்படியாய் கர்த்தர் அவர்களுக்குள் நீங்கள் ஆண்டவரை கிரியை நடப்பீங்கப்பா. அன்போடு காத்திருக்கிறீங்க அல்லவா. அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டும் திரும்பவும் பாவத்தில் விழுந்து விட்டேனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒருவரையும் புறக்கணியாத தேவன் மறுபடியும் மன்னித்து அரவணைக்கிற தேவ கரத்தில் ஆண்டவரே அவர்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே மனம் திரும்புதலின் ஆண்டவரை ஜீவியம் சமாதானம் சந்தோஷம் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு கரத்தில் கொடுத்துட்டு ஆண்டவரே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தினால நிறைங்க ஆண்டவரே. அவருடைய வேதனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானமும் மனம் திரும்புதலின் மூலம் கிடைக்கிற மிகுந்த மேன்மையான உயர்வுகளும் அவருடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும் அப்பா. நீங்கள் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.